அன்பானவருக்கு வணக்கம். இன்றைக்கி நடுவில் என்ன பண்ணால் 22/12/2023 லாட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 21/12/2023க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்கில் காருண்யா ப்ளஸ் 501 தான் குழுக்கள் நம்பரு. வியாழக்கிழமைக்கான ரிசல்ட்டு இன்றைக்கான ரிசல்ட் என்னென்னு பார்த்தோம்னா 828. நம்ம என்ன ஆல் போர்டு கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். 828 ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல் போர்டு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல் போர்டு வந்து பார்த்துக்கலாம். என்ன ஆல் போர்டு கொடுத்துருக்கோம் பார்த்தோம்னா சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். எல்லோரும் மாதிரி அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். 2 நமக்கு வந்து பி போர்டில் 828 நமக்கு வந்து பி போர்டில் வந்து 2 பாஸ் ஆகிடுச்சு. நம்ம ஒரு சில நாள் விஷயமே ஒழிய மற்ற நாள் எப்பொழுதுமே வின்னிங் கொடுப்போம், எல்லாருக்குமே தெரியும். அதே போல் நமக்கு வந்து தரமான ஒரு நம்பர் பி போர்டில் நமக்கு வந்து இறங்கியிருக்கு. அதே போல் சிங்கிள் போர்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோன்னு பார்த்தோம்னா நம்ம 2 வந்து சி போர்டில் வந்து கேரண்டி பண்ணோம். ஆனால் நமக்கு வந்து பி போர்டில் வந்து வந்துடுச்சு. 3 கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு சி போர்டில் நமக்கு வந்து 8 வந்து பாஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தோன்னா ஏ போர்டில் 9 வந்து வரும்னு பார்த்தோம். நமக்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம்னா 8. அந்த 8 வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கே 2 போது 3 வந்துச்சு. இது போல் இல்லாமல் நாளைக்கு கட்டாயம் வந்து வெற்றி எடுத்து கொடுக்குறேன் கட்டாயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா 22/12/2023க்கான கேரளா ரேசிங்கில் நிர்மல் 320 தான் குழுக்கள் நம்பர் தொடர்ச்சி வந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் தரமான ஒரு ஆல் போர்டு வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன். ஆல் போர்டு நம்மளோட கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் சொல்ல போகிறோம். என்னோடய கெஸ்ஸிங்கில் நாளைக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரு 3 நாளைக்கு ஆட்டத்தில் கட்டாயம் வந்து வரப்போகுது. 100% வந்து வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். 100% வந்து 3 வந்து ஏறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். இதே போல் நமக்கு வந்து 3 ஆல் போர்டு 1 தான் கொடுப்போம். 2 நம்பர் கொடுக்க மாட்டோம். எல்லோரும் மாதிரியும் நம்ம சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். இன்னொரு நம்பர் வரும். நான் சிங்கிள் போர்டில் என்ன நம்பர் சொல்கிறேன். கட்டாயம் 2 நம்பர் ஆட்டத்தில் வந்து வரும். இந்த 3 வந்து எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. இந்த 3 போர்ட்லேயும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர். ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு மீண்டும் வருகின்ற ஸ்டார்டிங்கில் வந்துச்சு இந்த நம்பர்லாம். நமக்கு 5 நாளைக்கு வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் 5 ஏ போர்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. இந்த கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஏ போர்டில் வந்து 90% 5 வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு. இன்னொரு நம்பர் நான் சொல்லியிருந்தேன். அந்த அதே போல் நமக்கு சைபர் நாளைக்கு வந்து ஆட்டத்தில் வரும். நான் ஆல் போர்டு ஒரு நம்பர் தான் கொடுத்தேன், 3 வந்து கொடுத்துருந்தேன். இன்னொரு நம்பர் வரும்னு சொல்லி இந்த நம்பர் தான் நமக்கு வந்து சைபர். நமக்கு சைபர் ஒரு இம்பார்ட்டான நம்பர். நாளைக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு நம்பரு. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பி போர்டில் பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து 4 நமக்கு வரக்கூடிய ஒரு சான்சஸ் பி போர்டில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பி போர்டில் 4 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து 1. நமக்கு பார்த்தோம்னா நான் முக்கியமான நம்பர்லாம் சொல்கிறேன். நம்பரை கொடுத்துட்டு பி போர்டில் 4 வராத பட்சத்தில் 1 வந்து வரும். கட்டாயம் நமக்கு 1 இம்பார்ட்டான நம்பர். சைபர் இம்பார்ட்டான நம்பர் தான். சி போர்டில் தான் பார்க்க போகிறோம். சி போர்டில் நான் ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன் 3. அந்த 3 நமக்கு சி போர்டில் இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 3 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர்னு பார்த்தோம்னா அதே 1 நமக்கு நாளைக்கு நமக்கு இதான் இம்பார்ட்டான ஒரு கெஸ்ஸிங் நம்பர். என்னோடய கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 5 சைபர், பி போர்டில் 4 1, சி போர்டில் 3 1. இப்போ பார்த்தோம்னா இம்பார்ட்டான நம்பர் பார்த்தோம்னா 3 1 சைபர்லாம் நமக்கு வந்து நாளைக்கு இம்பார்ட்டனாக வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரு. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் 5 சைபர், ஏ போர்டில், பி போர்டில் 4 1, சி போர்டில் 3 1. இதான் நம்மளோட சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங். அதுக்கடுத்து பாக்ஸ் நம்பர் வந்து பார்க்கலாம். பாக்ஸ் நம்பரில் கட்டாயம் வெற்றி உறுதி. நாளைக்கு நம்ம தொடர்ச்சியிலே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கட்டாயம் வெற்றி இந்த மந்திரம் நான் எடுத்து கொடுத்துருவேன் சொன்னபடி நெருங்கி வந்துட்டுருக்கோம். கட்டாயம் இனி வரும் தேதிகள் நமக்கு வந்து கட்டாயம் வெற்றி உண்டு. பாக்ஸ் நம்பர் தான் கடைசி பார்க்க போகிறோம். பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்பர் என்னோடய கெஸ்ஸிங்கில் கட்டாயம் வரும். நம்ம என்ன சிங்கிள் போர்டில் கொடுக்குறோமோ அது பாக்ஸ் நம்பரில் அப்படியே இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். கட்டாயம் வெற்றி நாளைக்கு உண்டு. 543 பார்த்தீங்கன்னா பிசி வந்து 44 3 கொடுத்துருப்பேன். கட்டாயம் நம்ம வந்து ஏன் திரும்ப கொடுக்குறோன்னா நமக்கு இந்த ரிலேட்டடாக நமக்கு வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் நம்பர் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூ அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் இங்கே தாராளமாக வச்சுக்கலாம். அதே ஆப்போசிட்டில் போட்டோம்னா 351 நமக்கு வந்து முழுக்க இந்த ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து வின்னிங் நாளைக்கு வரப்போகுது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம்.
736, 381, 736. அடுத்து பார்த்தோம்னா 901. நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் இம்பார்ட்டன் நம்பர் தான். 901, 110 பார்த்தோம்னா இதுதான் நமக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரு. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 043, 543, 381, 236, 901, 110 இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங். அந்த கெஸ்ஸிங்கில் இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி. எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.